இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். அங்கிள் கேக்குதா? கேக்குது கிளியர். ஓகே பா, தேங்க் யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளை கூடிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நானும் கூட நம்ம தமிழுக்காக ஜெபிக்கப் போகிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். நம்ம ஆயத்தப்படுத்தபடியாக இந்த வேளை கூட நம்ம சகோதரி வந்தார் அவர்கள்
ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஆமாம்மா, சொல்லுவேன், அஞ்சு தெரிவிப்பேன். கொடுத்துருக்கேன். ஹலோ, கிளியர் கிளியர். ஸ்தோத்திரப்பா, நன்றி எடுத்துக்கிறேன். இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் இணைவதற்கு தாமதப்படுத்தும் பிள்ளைகளை ஆண்டவரே சீக்கிரத்திலே கூட்டி வந்து இணைத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அது எல்லாம் என் தேவனிட கருத்திலிருந்து அமைந்தும் அமையன் என்று எங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சியோடு கூட உங்களுடைய பாத்திலே அமர்ந்திருக்கிறோம். விசேஷமாக செய்து கொடுக்கிற மகளையும் கூட உங்களுடைய பாத்திலே நாங்கள் ஒரு விசை நிறுத்துகிறோம் ராஜா. அருமையான மகள் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு அந்த செய்தியை வாங்கி ஆண்டவரே எங்களுக்கு தரப்போகிறாரு. நாங்கள் ஆண்டவரே அவளோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தானே மகள் மூலமாக எங்களோடு பேசும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய செய்தியை அவள் மூலமாக ஆண்டவரே உறுதிப்படுத்துகிற ஆவியான நீர் எங்களுக்கு இந்த நாளிலே உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இது கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் ஒரு உறுதியோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கிளம்பத்தக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவரை எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள் ராஜா. நாங்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள். எத்தனையோ காரியங்களிலே எங்களுக்கு பாவங்கள் உண்டு, இடரல்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கிற பாவங்கள் அநேகம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் இதுவரை ஆண்டவரே எங்களை நீர் ஒரு அப்பாவை போல அணைத்து ஆண்டவரே முத்தமிட்டிருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறீர். ஏனென்றால் எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்தத்தை, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தனவராக அந்த ரத்தத்தால் ஒரு விஷயங்களை யாவரையும் நீர் கழுவி ஆண்டவரே நீர் இப்பொழுது இதுக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. சீக்கிரத்திலே ஆண்டவரே தாமதப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் நீர் அழைத்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுக்கு இருக்கிற தடைகளை நீர் நீக்கி ஆண்டவரே, தடைகளை நீக்குவது நீர் முன்பதாக நடந்து போகிறார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படியா எல்லா தடைகளையும் நீக்கி நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே எந்த ஒரு மூலமாகவும் ஆண்டவரே ஒருவேளை ஒரு கரண்ட் கட் மூலமாகவும் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறுகள் இடையிலே வராதபடிக்கு இந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு வேலை அடைத்து பரிசுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எதிலும் நாங்கள் ஆண்டவரே குறைவை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே இந்த ஒருமை நேரம் எங்களை மறந்து நாங்கள் பார்த்திலே தரித்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த கவலைகள், இடையூறுகள், எங்களுடைய ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய இதயத்திலே காணப்படுகிற நெருடல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை ஆண்டவரே நீக்கி ஆண்டவரே எங்களை நேர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அன்றைக்கு பரிசு எப்படியாக உங்களுடைய பாத்திலே ஆண்டவரே ஒருவேளை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தரித்திருந்த அந்த மரியாதை போல நாங்கள் தரித்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் அவள் உண்மையே பார்த்திருந்தாள், உங்களுடைய பாதத்தையே பார்த்திருந்தாள். அதனால நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டு அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அவளை குறித்து நீ சொன்னது போல எங்களையும் பார்த்து சொல்லத்தக்கதாக எல்லாரும் நாங்கள் ஆண்டவருக்கு தகுதி உள்ளவர்களாக மாறி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே நீ செய்ய போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் யாவரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அம்மா எனக்கு ஸ்தோத்திரம். கூட சகோதரி ரதிமுத்து அவர்கள் நமக்காக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 5ஆம் வசனம் வரை வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேதவானம் சகோதரே, நான் சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தை அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறிய தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு மனுஷ ஞானத்திற்கு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஆமீன். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாயிற்று. மேரி சங்கர் அவர்கள்
வாரும் தூயாவே என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம மத்தியிலே செய்து கொண்டு வந்திருக்கிற சகோதரி பிரிஷா சர்மா அவர்களை இந்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் கிறிஸ்துவின் தங்கின ஆவியானவர்களே 9ஆம் தியானமாக உறுதிப்படுத்தும் ஆவியானதை நாம் தியானிக்கப் போகிறோம். வந்து தன்னுடைய வார்த்தை பார்த்து சொல்லுங்கள். அங்கிள் கேக்குதா? கேக்குது. பிரைஸ் தி லார்ட். இங்க இந்த மீட்டிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உறுதிப்படுத்தும் ஆவியானவர். உறுதிப்படுத்தும் ஆவியானவரை நம்ம அநேக விதங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுறத, அநேக நேரங்கள்ல அநேக விஷயங்கள்ல சில கேள்விகளுக்கு நம்ம பதில் இல்லாம இருந்த நேரங்கள்ல எல்லா டைமும் நம்ம உணர்ந்திருப்போம். ஏதோ ஒரு காரியத்துல நமக்கு உறுதி கிடைச்சிருக்கும். சில நேரம் சில உறுதிகளை நம்ம தவறா புரிந்து கொண்டிருப்போம் இல்லையா? இந்த டைம்ல நமக்கு வார்த்தைக்கு பஞ்சமே இல்லைன்ற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். டெய்லி மார்னிங் ஒரு ப்ரேயர், ஆஃப்டர்நூன் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், டெய்லி ஆல் நைட் ப்ரேயர், இப்படி எல்லா நாளும் நமக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கிற அளவுக்கு அநேக வார்த்தைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் நம்ம இருக்கோம். இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகள் இருக்கிற காலங்கள்ல நம்ம சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து அது ஆண்டவர் தடை பண்றாரா, அது ஆண்டவர் செய்ய சொல்றாரா, இல்ல காத்திருக்க சொல்கிறாரா, இல்ல எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்ல நினைக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றதுன்றது ஒரு பெரிய அனுபவம் நம்ம சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொன்றுமே அனுபவமா தான் இருக்கு. ஆக்சுவலா நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? ஓகே. அப்போ நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையுமே ஒரு விதமான
குழப்பங்கள் இருக்கலாம். சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு காரியத்துல நமக்கு ஒரு பயம், தயக்கம், எப்படி இந்த காரியம் நடக்கும், எல்லாவற்றிலும் நம்ம ஒரு உறுதிப்பாட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் ஒரே விதமாய் உறுதிப்பாடு கொடுப்பார் அப்படின்னா அது வந்து இல்ல. சில நேரங்கள்ல வார்த்தையின் மூலமா கிடைக்கும், சில நேரங்கள்ல அவருடைய பிரசன்னம், உணர்வு, அவர் நம்மளோட இருக்கிறாரு, கண்டிப்பா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்கலாம். சில நேரங்கள்ல அவரே செயல்பட்டுருவார், நமக்காக காரியத்தை முடித்துட்டு அவர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி. சில நேரங்கள்ல அவர் யாரோ ஒருத்தங்க நமக்கு இந்த காரியம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கொடுப்பாங்கன்னா நம்ம இப்போ தானே சில வசனங்கள் நம்மளோட பேசினது போல இருந்திருக்கும், ஆனா நம்ம அதை பெருசா எடுத்திருக்க மாட்டோம், இது வந்து உறுதி கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைக்காத சில சூழ்நிலைகள் கூட இருக்கு. அதனால ஆண்டவர் காட்ஸ் கன்ஃபர்மேஷன் ரெண்டு விதமாய் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வார்த்தையின் மூலமா, இன்னொன்று அவருடைய பிரசன்னத்தின் மூலமா. காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் காட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். சோ இந்த விதங்கள்ல தான் அது நமக்கு அநேக நேரங்கள்ல செயல்படும். அவருடைய வார்த்தையின் மூலமான்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு குணமளிக்கிறதுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு அற்புதத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, இல்ல ஒரு அழைப்பு, ஒரு ஊழிய அழைப்போ, இல்ல ஏதோ ஒரு காரியத்தின் அழைப்பிற்காகவோ, இல்ல ஒரு தடை செய்யறதுக்காகவோ, இல்ல கால தாமதம் ஆகும் இந்த காரியத்தின்றதுக்கு வெளிப்படுத்துறதுக்காகவோ அந்த காரியங்கள், அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டிருந்திருக்கலாம். ஒரு உறுதி அதன் மூலமா, ஒரு வார்த்தையின் மூலமா நமக்கு உறுதிப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் சொன்னதை மறவாத தேவன். அவர் எந்த வார்த்தையை கொடுத்தாலும் அது கண்டிப்பா என்றோ ஒரு நாள் அது நிறைவேறும். இதுக்கு நம்ம வேதாகமத்துல நிறைய எல்லா அற்புதங்களையும் நம்ம இதுக்கு மெஜாரிட்டி நம்ம கம்பேர் பண்ணி இதுக்கு சொல்லலாம். எல்லா அற்புதத்திலயும் ஆண்டவர் சொல்லியிருப்பார், அது நடந்திருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல உறுதிப்படுத்தியிருப்பார், அது கண்டிப்பா ஒரு காலத்துல நடக்கும். அற்பமா என்னென்ன மனிதர்கள் கடைசியில அவங்களுடைய முடிவு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். அது நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாருமா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம், ஆதி ஆகமத்துல ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் அவர்களுடைய இன்சிடென்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இது. அவங்களுக்கு குழந்தை அநேக வருடமாக இல்லாம இருந்த போதும் ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 21:1-2 வசனங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அவர் உரைத்தபடி, அவர் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருந்தார். அது அவளுக்கு கொடுத்த வார்த்தையா எடுத்துக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை இல்ல ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து. நம்ம வந்து ஆண்டவர் சும்மா சொன்னாரு, அன்னைக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்துல நான் போனேன் கேட்டேன் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அது வெறும் வார்த்தை தான். ஆனா அதை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு இது எனக்கான ஒரு காரியம் அப்படின்னு சாராள் நினைக்கல. சாராள் நகைத்தாங்கன்னா கூட ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், முழுமையாய் விசுவாசித்தார். சாராளை விட அதிகமாய் அவர் விசுவாசித்தார். அதனாலதான் அவர் நம்ம விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம். அவங்க விசுவாசத்தின் மூலமா அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்துவம் அவங்களுக்கு பழித்தது. அவங்க ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம். இது வந்து அவங்களுக்கே அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமா இருந்தா, இந்த காலத்துல வந்து எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, எவ்வளவோ சயின்டிபிக் டெக்னாலஜிஸ், எவ்வளவோ டெக்னாலஜிஸ் நம்மளை சுற்றி வந்தும் கூட நம்மளே எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் ஒரு 10 வருஷம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை எல்லாமே இருந்தா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா போய் கேட்கதான் செய்யறோம், என்னாச்சு, ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்றீங்களா? இத போன்ற எத்தனை கேள்விகள் அவங்க சந்திச்சிருந்திருப்பாங்க. அவங்களுடைய விசுவாசம் அதுல எவ்வளவு சோர்ந்து போயிருக்கும். இனி கிடையாதுன்னு அவங்க முடிச்சுட்டாங்க, இல்லைன்னா அந்த நகைப்பு அவங்களுக்கு வந்திருக்காது. நம்ம அதை ஒரு சாதாரண நகைப்பா கருதுறோம், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். என்ன ஆண்டவரே, என்ன நீங்களும் என்ன வந்து இத போல கேள்வி கேட்கிறீங்களா, நீங்களும் என்ன கிண்டல் அடிக்கிறீங்களான்றத போல அவங்க நகைத்திருந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள 1000 குழப்பம் இருந்திருக்கலாம். ஒரு பெண்ணா அவங்களுக்குள்ள அந்த நேரத்துல அவங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்திருக்கலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களோடு திருமணமானவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பிறந்து அந்த பிள்ளைகளை கூட அவங்க பார்த்திருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையும் பார்த்து அந்த ஊர் எல்லாமே அவங்கள என்ன நினைச்சிருக்கோம், முடிஞ்சிச்சு இந்த குடும்பம், அவ்வளவுதான், இவ்வளோ பணம் இருந்து என்னத்துக்கு. இப்போ கூட நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இவ்வளோ பைசா இருந்து இவ்வளோ
நல்ல வேலை இருந்து எதுக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இப்படி எல்லாம் சொல்றவங்க அநேகரா இருக்காங்க. ஆனா இப்படி சொல்றவங்க மத்தியில ஆண்டவர் அவங்களுடைய காரியத்தை வேற விதமாய் வைத்திருந்தார். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உறுதிப்பாடு, அவங்களுடைய பேரை ஆண்டவர் நிலைத்தவங்க செய்கிறதுக்கு அவர் கொடுத்த ஒரு உறுதிப்பாடு, அவருக்கு ஒரு அழைப்பு, எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அவங்கள வந்து ஒரு மிராக்குலஸ் கப்பிள்ஸா அவர் வந்து வச்சிருந்தார் இல்லையா. ஊரே பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேரு, எவ்வளவு வாய் அவங்களுக்கு எதிராக பேசியிருந்திருக்கும். அத்தனை வாய்க்கும் மத்தியில ஒரு மிராக்கிளான ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார். சோ இது போல ஆண்டவர் உறுதியை மறவாத தேவன், வார்த்தையின் மூலமாக அவர் உறுதி செய்கிற தேவனாய் அந்த இடத்துல கடந்து வந்தார். இது போன்ற அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம பற்றி பிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல நமக்கு கொடுக்கிற வார்த்தைய நம்மளே மறந்து போயிடுவோம். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. சில நேரம் சில விஷன் நமக்கு வரும். அந்த விஷன் வந்து நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் சில நேரங்கள் அந்த விஷயம் நமக்கு வந்து கொஞ்ச நாள்ல அந்த மறந்துட்டே போகும். அது என்னைக்கு வந்துச்சு, இல்ல அதுல எப்படி இருந்தோம், நம்ம என்ன சூழ்நிலை அன்னைக்கு, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி, நம்ம என்ன ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தோம் அன்னைக்கு, எதனால அந்த விஷயம் வந்தது, என்ன காரியம் வெளிப்பட்டுச்சு, எதுக்கு ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார், நமக்கு அது எதுவுமே தெரியாம கொஞ்ச நாள்ல மறந்துடுவோம். அதனால நம்ம எழுதி வச்சிருந்தோம்னா அந்த உறுதிகளை நம்ம இன்னும் அதிகமாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்வேன்னு சொன்னீங்க, நீங்க எனக்கு அதை செய்யுங்க. யாக்கோபு போராடினா இல்லையா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உண்மை நான் போக விடேன்னு அவன் போராடினதுக்கு அவர் கொடுத்த வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் அவனிடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாமும் இந்த நாள்ல விசுவாசத்தோட நம்பி நமக்குள்ள வைத்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட உறுதிப்பாடுகள் நம்ம வந்து பெற்றாலும் நிறைய நேரங்கள் நம்ம கண்ணு முன்னாடி ஆண்டவர் உறுதிகள் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம அதை நினைக்காம நம்மளுடைய சோகத்தையோ கஷ்டங்களையோ முன்னாக வைத்து புலம்பிக் கொண்டே, அழுது கொண்டே, திகைத்து கொண்டே இருப்போம். ஆகாருக்கு அதே போலதான் நடந்தது. தண்ணீர் துறவண்டையில தான் அவங்க இருந்திருக்காங்க, அங்க ஒரு இது இருந்திருக்கு. ஆனா அதை கூட அவங்க பார்க்காதபடி அவங்களுடைய அங்கலாய்ப்பு, அவங்களுடைய கஷ்டம் பெரிதா இருந்தது. இரண்டாவதாக அவருடைய பிரசன்னத்தினால அவர் கொடுக்கிற அவருடைய இருப்பு, கடவுளின் இருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு கன்ஃபர்மேஷனை ஆண்டவர் தானியேல் 3ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்காரு. இதுவும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேருக்கும் விரோதமாக ஒரு ஊரே நிக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ராஜாவே அவங்களுக்கு விரோதமாக தான் நிக்காங்க. இந்த காலத்துல நம்ம வேலை செய்கிற இடங்கள்லயோ இல்ல நம்ம வசிக்கிற இடங்கள்லயோ, நம்ம டெய்லி போயிட்டு வர்ற இடங்கள்லயோ, நம்ம ரேஞ்ச்ல வேலை செய்யறவங்க நம்மள வந்து பேசினாலே, நம்மள ஏதாவது கஷ்டப்படுத்தினாலே நம்மளால அதை தாங்கி கொள்ள அநேக நேரங்கள்ல முடியறது இல்லை. இது எப்படி ஃபேஸ் பண்ண போற ஆண்டவரே, இது எப்படி அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள்ல ரொம்ப புலம்பிடுறோம், பயந்துடுறோம். ஆனா அவங்களை எதிர்த்து ஊரே இருந்தது. ஒரு ஊரே அவங்களை எதிர்த்துதான் இருக்கு. ராஜா அவங்களை எதிர்த்துதான் இருக்காரு. 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 4 பேர் விடுதலையாய் அக்கினி சூளையின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க 3 பேரை தான் எரிஞ்சாங்க. ஆனா 4 பேர் அங்க உலாவி இருக்காங்க. தேவதூதனை கொண்ட ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு அவங்களை அந்த இடத்துல வழி நடத்தி இருக்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ரொம்ப இதன் தியானிக்கும் போது எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தானியேல் சிங்கக்கெபியில போட்ட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கதையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுறதை போல எனக்கு இருந்தது. 17, 18ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்களுடைய விசுவாசத்தை பாத்தீங்களா? ஆண்டவர் இந்த காலத்தை போல அந்த காலத்துல பெரிய கன்வென்ஷன் கூட்டம் கிடையாது. விசுவாசிக்கணும் ஆண்டவர் இருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய விதமான ஒரு பிரசங்கமோ இல்ல ஒரு வெளிப்பாடோ அந்த மாதிரி எந்த ஒரு காலமும் அது கிடையாது. ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா. ஊரு, அரசரோடு கூட இருக்கிறவங்க, அவங்க கைகள்ல என்னென்ன ஆயுதங்கள் இருந்திருக்கும் எல்லாமே அவங்கள த்ரிட்டன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. அப்படிதான் ஒண்ணு வந்து எதிர்த்து ஃபைட் ஆர் ஃபிளைட் சிச்சுவேஷன் தான். அவங்க ஒண்ணு ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா சரணடைஞ்சிடணும். ஆனா அவங்க வந்து தேர்ந்தெடுத்தது என்ன ஆண்டவருக்காக, என் தேவனுக்காக நான் ஃபைட் பண்ணி நான் நிப்பேன் அப்படின்றத அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா
நிறைய நேரங்கள்ல நம்ம இதை செய்திருப்போமா அப்படின்னு தெரியல. பட் ஆண்டவரை பற்றின பெரிய வெளிப்பாடு உணர்வு இல்லாத காலங்கள்ல அவங்க அதை செய்தது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஆண்டவருடைய பிரசன்னம். அவங்க ஆண்டவரை உணர்ந்தாங்க. ஆண்டவரை உணர்ந்ததுனால அவங்களுக்குள்ள வந்து விசுவாசம் அவ்வளவு ஈஸியா வார்த்தையினால வெளிப்பட்டுறாது. விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவை என்ன, நம்ம வந்து உணர்ந்திருக்கணும், இல்ல பார்த்திருக்கணும். நம்ம எதை பாக்குறோமோ அதைதான் நம்ம நம்புவோம் மோஸ்டா. இப்போ நம்ம அதிகமா பைபிள் சர்ச்சுக்கெல்லாம் நம்ம அதிகமா போறது எதுக்கு, நமக்குள்ள விசுவாசம் தொய்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா அங்க உள்ள வார்த்தைகள் அடிக்கடி நம்மள ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரோடு நம்ம கூட இருக்கணும், நம்மளுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதிகமாக போறோம். ஆனா அந்த விசுவாசத்தை அவங்க பலப்படுத்தணும், அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள அந்த நாள்ல இருந்திருந்தது, மரணத்துக்கு கூட அவங்க ரெடி ஆகுற லெவலுக்கு அந்த விசுவாசம், ஆண்டவர் என்ன அங்க கூட விட்டு கொடுக்காத ஆண்டவராய் இருப்பாருன்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க ஆண்டவரோடு இருந்திருக்கிறாங்க, அந்த ஆவியானவரை அவங்க பெற்றிருந்திருக்கிறாங்க. என்ன ஆண்டவர் விடமாட்டார் அப்படின்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருந்திருக்கு. அந்த ஆவியானவர் அவங்களோட இருந்திருக்கிறாரு. இதுல விசுவாசத்தை நம்ம காணலாம். 18வது வசனத்துல இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. அவங்க என்ன விடுவிக்கலனா கூட இல்லையா, அது எனக்கு நடக்கலன்னா கூட நான் அவரை தான் பற்றுவேன். யோபுவும் இதே போலதான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் வந்து கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பேன்றத போல அவர் வார்த்தைகள், ஒரு கன்ஃபார்மான ஒரு வார்த்தை, ஒரு நிச்சயம், என்ன ஆனாலும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுளுக்காக பிடிவாதமாக இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். அவருக்காக அவங்க பிடிவாதமா இதுதான் என் ஆண்டவர், நான் இதுல இருந்து மாற போறது இல்ல அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாங்க. அவங்க வந்து அரசருக்காக கொஞ்சம் பாலிஷ்டா, இப்போ நம்மளே நம்மளோட ஒர்க் பண்ற பிளேஸ்ல அதிகாரிகள் கிட்ட நிறைய டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பாலிஷ்டா பண்ணுவோம். ஏதோ ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவலுக்கு நம்மள கூப்பிடுறாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ண, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செலிப்ரேட் பண்ண, ஆயுத பூஜை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை செலிப்ரேட் பண்ண கூப்பிடுறாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஸ்தபான நிப்போமா அப்படின்னா வந்து வேலைக்கு போன ஃபர்ஸ்ட் வருஷம்லாம் வந்து நம்ம நிப்போமா அப்படின்னா வந்து கேள்விக்குறி. என்னுடைய அனுபவத்துல எங்க வீட்டுல சொல்லி விடுவாங்க, போக கூடாது, நீ போவே கூடாது அப்படி சொல்லி விடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அங்க இருக்கிற சில சூழ்நிலைகளுக்காக நம்ம கொஞ்சம் பாலிஷ்டா போக வேண்டிய இடங்கள் உண்டு, நின்னுட்டு டக்குன்னு வெளியே வந்துடுற மாதிரி. இந்த மாதிரி இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே இந்து ஃபங்க்ஷன் போகாம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, இல்ல நான் வரமாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு அந்த தைரியம் வரல. அப்பதான் ஜாப் ஜாயின் பண்ணிருந்தேன் 2022. அப்போ வந்து நான் பெங்களூர்ல இருந்து வந்திருந்தனால எனக்கு நான் அப்படியே கோர் சேஞ்ச் பண்றேன். ஸோ அதனால எனக்கு கண்டிப்பா ஒரு ஜாப் இருக்குன்றதுல ஒரு இஷ்யூ. நான் இருக்கிறது ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் தான், பட் இருந்தாலும் ஆர்ட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நானும் அன்னைக்கு எடுக்கல. இந்த இதை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசினார், இனி அதை போல இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. இந்த டைம் உள்ள ஃபங்க்ஷனுக்கு நான் போகல, ஆனா அது பெரிய ஒரு இஷ்யூ ஆகல, இஷ்யூ ஆக்க மாட்டாங்க, பட் என்னதான் இருந்தாலும் நோட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நம்ம சிலரை வந்து ப்ளீஸ் பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சில இடத்துல நிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனா இந்த டைம் ஆண்டவரை நான் அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் விலக்கி காத்துக்கிட்டார். எனக்கு அப்படி ஒரு சூழல் வரல. அதான் இதை தியானிக்கும் போது நான் அதை தான் பார்த்தேன். ஆண்டவருக்காக அவங்க ரொம்ப காட் மேல அவ்வளவு பொசிசிவா, ஈகோவா, என்ன ஆனாலும் என்னோட கடவுளுக்காக தான் நான் நிப்பேன், அது ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட தெய்வத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்க பேசினாங்க. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்றதுக்கு ஒரு பெரிய இது வந்து விசுவாசம் தான். எல்லா நேரமும் நம்ம விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் கிறிஸ்தவ வாழ்க்கை மோஸ்டா விசுவாசத்தை தான் சுற்றி சுற்றி வருது. நம்ம சரியான அடையாளத்தை காண்கிறோமா இல்ல என்ன அப்படின்றத வந்து அந்த உணர்வு அந்த உறுதிப்படுத்துற ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுறது, அவர் இருக்காருன்னு நம்ம நம்பும் போதுதான் அந்த உணர்வு நமக்கு வெளிப்படும். தானியேல் அதிகாரத்துல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் ஆண்டவர் எங்களோடு இருக்காரு, நாங்க தப்பு பண்ணலன்றதுல உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர் எங்க பக்கத்துல இருக்காரு, எங்க அருகையில தான் நிக்காரு, நீ என்ன தூக்கி போட்டாலும் அவர் எனக்கு காப்பாத்துவாருன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அவங்களுடைய உறுதி, அவங்களுடைய நிச்சயம், அவங்களுடைய நிச்சயமான வார்த்தைகளும் ஆண்டவரை மிகவும் ஆச்சரியப்படுத்துச்சு. அதனால அவருடைய சமூகம் அவங்களோடு கூட இருந்தது. அதனால அவங்க அன்னைக்கு அந்த 7 மடங்கு அதிகம் எரிகிற தீச்சொலையில இருந்து காக்கப்பட்டாங்க. இந்த விசுவாசமும் உறுதியும் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நிச்சயப்படுத்தும். விசுவாசம் மாத்திரம் இல்ல,
நம்ம நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும், நம்ம அவருக்காக நிக்கணும், நம்மளுடைய எதிர்பார்க்கணும். என் கூட தான் இருக்காரு இப்போ ஆண்டவர், எப்படி என்ன என்ன நினைப்பாரு, நம்ம காத்திருக்கணுமா என்ன, அது ஒரு பிரசன்ஸ். இது ஒரு அனுபவம். உறுதி வர்றதுன்றது ஒரு அருமையான ஒரு அனுபவம். நமக்கு அநேக நேரங்கள்ல நம்ம நினைப்போம், நம்ம சோல் சில டைம் சில சர்ச்சுக்கு போகும்போது ரொம்ப பிளீஸ்டா இருக்கும். அது எல்லா சர்ச்லயும் அப்படி நமக்கு ஃபீல் கிடைக்காது. இது நமக்கு நம்மளுடைய மென்டல் ஸ்டேட் இல்லையா. சில பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ண நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ஜெபிக்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த இடத்துல நம்ம என்ன உணர்றோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, ஆண்டவரை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆண்டவர் இங்கதான் இருக்கார் அப்படின்ற ஒரு உறுதி நமக்கு சில இடங்கள்ல கிடைக்கும். அதனால நம்ம ரொம்ப துக்கமா இருக்கும் போது, பதிலே இல்லாத சூழ்நிலைகள்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆண்டவர் அங்க தேடி ஏதோ நம்ம கண்டுபிடிச்சு, ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், ஆனா அது ஒரு உணர்வு. அந்த இடத்துக்கு போனா எனக்கு கண்டிப்பா தென்படுவார் அப்படின்னு தெரியறது நம்முடைய ஆவி, நம்மளுடைய ஸ்பிரிட், நம்மளுடைய எண்ணம், ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்போ நம்ம கஷ்டமா இருக்கிற சூழ்நிலைகளையும் நம்ம ஜெபித்த ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த இடத்துலதான் நமக்கு முக்கியமா ஆண்டவர் தேவை. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்மளுடைய எண்ணங்கள்னாலதான் நம்ம என்ன நினைச்சிடுறோம், நம்ம அங்க போய் ஜோம் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். பாத்தீங்களா, அவங்க அக்கினி தீச்சலைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல விசுவாசமா பேசியிருந்திருக்காங்கன்னா, அந்த இடத்துல அவங்க ஆண்டவரை உணர்ந்ததுனால பேசினாங்க. வார்த்தைகள்ல விசுவாசம், எல்லாவற்றிலையும் விசுவாசித்து ஆண்டவர் அவர்களுக்கு செய்த கிரியைகள் மிகவும் பயங்கரமா இருந்தது. பரிசுத்த அப்போஸ்தலர் 1:8 இருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் சாட்சிகளா இருக்காங்க. அக்கினிக்குள்ள போய் வெளியே சாட்சியா நிக்காங்கன்னா எதனால, அவங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி அவர்களை பலப்படுத்தி அந்த வார்த்தைகளை பேச வைத்து ஒரு விசுவாசத்தினாலே நான் உங்க கூட தான் இருக்கிற உணர்வு, அந்த உணர்வை கொடுத்து அவர்களை அணைத்து கொண்டு அந்த வார்த்தையை தைரியத்தோடு வெளிப்படுத்த வச்சு சாட்சிகளாய் அவர்களுடைய காரியங்கள் இன்றும் பைபிள் எழுதப்பட்டு நம்ம இன்றும் அவங்கள பத்தி பேசி ஒரு முன்னோடிகளாக நம்ம எடுத்து இப்படி வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கைய நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நம்முடைய ஆவி, நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ஸ்பிரிட் ஆண்டவருடைய ஹோலி ஸ்பிரிட்டோட ஒன்றாக மாறணும். இந்த மாற்றத்துக்கு நம்மளுடைய ஆவினா ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய ஆவின்னா மனசாட்சி, நம்மளுடைய மனசாட்சி. நம்ம தப்பு பண்ணும் போது நம்மளுடைய ஆவி ஆட்டோமேட்டிக்கா சொல்லும், இது தப்பு, இல்ல இது நீ ஹோல்ட் பண்ணு, நீ பேசு இந்த இடத்துல, இல்ல ஒரு குற்ற உணர்வு வர்றது, இல்ல நீ காத்திருக்காம பண்ணிட்ட, இல்ல இது உன்னுடைய தப்பு, ஏதோ ஒரு காரியத்தை அது நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்காம அவசரப்பட்டுட்டியே இந்த இடத்துல அப்படின்னு சொல்ற எல்லா காரியமும் நம்மளுடைய ஆவி. நம்மளுடைய ஆவி இப்படி சொல்லுதுன்னா நம்ம நல்ல ஜோன்ல இருக்கோம்னு அர்த்தம். நம்ம நிறைய நேரம் நினைப்போம் குற்ற உணர்ச்சியாவே இருக்கு, ஐயோ அப்படின்னு நினைப்போம். குற்ற உணர்ச்சி ரொம்ப நல்லது. நம்ம ஒரு தப்பு பண்ணும் போது நமக்கு உடனே குற்ற உணர்ச்சி, ஐயோ இப்படி பேசிட்டேனே அவங்கள, அப்படி தோணுச்சுன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுக்கு உறுதி. ஆண்டவரோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்குன்றத கண்டுபிடிக்க பெரிய விஷயம் இல்லை. நமக்கு மனசாட்சி உண்மையா இருந்தா போதும். ஒருத்தங்களுக்கு நம்ம தீங்கு செய்ய நினைக்க பயப்படுறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொருத்தங்களை நம்ம பகைச்சிட்டு ராத்திரி பெட்ல நம்மளால தூங்க முடியல, ஐயோ இன்னைக்கு நான் அவனை மட்டும் கொஞ்சம் வஞ்சகமா பகைச்சுக்கிட்டே இருக்கிறத போல என் மனசுல தோணுதே, அப்படி தோணுச்சுன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த உணர்வுகளுக்கே வெளியே சொல்ல முடியாது, மத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்ம நினைச்சாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான அடையாளம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் போது நம்மளுடைய மனசாட்சி ஒரு பரிசுத்த மனசாட்சியா இருக்கும். நம்மளுடைய மனசாட்சி அவருடைய பரிசுத்தத்தோடு இணையும் பொழுது ஒரு பரிசுத்தமான மனசாட்சி. அப்போ தீங்கு நினைக்க நம்மளால முடியாது. தீங்கு நம்ம செய்திருந்தா அது நமக்கு உணர்த்தப்படும். அந்த உணர்வினாலேயே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அறிக்கை செய்து அதை ஜெபித்து, ஆண்டவரே இதை நான் விட்டு விடணும், எனக்கு அவங்க நேசிக்க உதவித்தாங்க, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வர உதவித்தாங்க, இந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த தீங்கு எனக்கு நடக்காதபடி பாத்துக்கோங்க, இது எனக்கு ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே இருக்கும். நிறைய டைம் நம்ம நிறைய காரியங்களுக்கு பயந்துருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எப்படி தோணும்னா, எனக்கு ஏதோ கெட்டதுதான் நடக்க போகுது அப்படி தோணிட்டே இருக்கும் நைட்டு தூங்கும் போது எல்லாம். ஏன்னா நம்ம மேல அதுல தப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த உணர்வு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும்.
அப்போ வந்து நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசிட்டே இருக்காரு, நீ தப்பு பண்ணிட்ட பாத்தியா அப்படின்றத பேசிக்கொண்டே இருக்கிறத போல ஒரு அர்த்தமாம். இததான் வந்து ஒரு புத்தகத்துல அழகா எழுதியிருக்காங்க. நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஸ்பிரிட் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட இணையும் போது ஒரு பரிசுத்தமான உறவு அங்க ஏற்படுது. அந்த உறவு தான் உணர்த்துகிற ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்தும். உணர்த்தல் வந்து எதுலனாலும் நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை ரொம்ப நினைச்சிட்டே இருக்கும் போது, ஒரு இடத்துக்கு போகணுமா வேண்டாமா நம்ம நினைச்சிட்டே இருக்கும் போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் பின்னாடி என் சமூகம் உனக்கு முன்பாக எழுதி போகும்னு வசனம் போயிடுச்சுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைச்சிடுவோம், நம்ம மைண்ட்ல 90% போகணும்னு இருக்கும். வசனம் மட்டும் போயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, கன்ஃபார்ம் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனா நம்ம வேதத்தையும் வாசிச்சிருக்க மாட்டோம், அவர் நம்மகிட்ட இடைப்படணும்னு நினைச்சிருக்க மாட்டோம், எதையுமே நினைச்சிருக்க மாட்டோம். நம்மளுடைய மனசுல நம்ம போகணும், அதுக்கு ஏதோ ஒரு வசனத்தை தேடுறோம். இப்போ நிறைய பெரியவங்க அப்படி இல்லையா இருக்கும். என்னோட ஏஜ் பிள்ளைங்களை நான் பார்த்தா அப்படிதான் இருக்கு. நானே நிறைய நேரத்துல அப்படிதான் இருப்பேன். என்னோட சின்ன பிள்ளைங்க யூத் மீட்டிங் வரவங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னா அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படிதான் இருக்கும். நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், டக்குன்னு ஒரு கார் போச்சு, அதுல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு போட்டிருந்தது. அதனால நான் வந்து அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். அதனால ஆண்டவர் அதை பிளெஸ் பண்ணிதான் இந்த காரியத்துக்கு என்ன பண்ண சொல்றாரு. கடைசியில பார்த்தா அது அவரோட சித்தம் அதுவா இருந்திருக்காது. சோ இந்த உணர்த்துகிற ஆவியானவரை நம்ம கண்டுபிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில ருசிக்கிறதுன்றது ஒரு விதமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்முடைய ஆவியை ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியோடு இணைத்து ஒரு நல்ல மனசாட்சி, ஒரு நல்ல உறவுக்குள்ள இட்ஸ் a டைப் ஆஃப் பாண்ட். அந்த பாண்ட்குள்ள நம்ம பில்ட் பண்ணி நம்ம வரும்போது இந்த உணர்த்துகிற ஆவியானவர் நமக்கு அதிகமாய் வெளிப்படுவார். இதை நம்ம கனவுகள்ல நம்மளுடைய சொப்பனமா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலையும் அவர் நமக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட உணர்த்துகிற ஆவியானவரை நாமும் ருசித்து நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தை தந்ததற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எந்த காரியத்துல கேள்விக்குறியோட இருக்கிறோமோ, எந்த காரியங்களை பண்ண எப்படி செய்யன்னு தெரியாம இருக்கிறோமோ, அந்த காரியங்கள்ல எங்களுக்கு நீங்க சரியான உணர்வை கொடுத்து நீர் எங்களுடைய குடும்பங்கள்ல உணர்த்துகிற ஆவியானவராக எங்களோடு கடந்து வந்து ஒவ்வொரு காரியங்கள்லயும் எங்களுக்கு சரியான பதிலை கொடுத்து நாங்க தவறான ஒரு உணர்வுக்குள்ள போயிடாதபடி சரியான உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய வசனத்தை நாங்க தியானிச்சு உம்முடைய உணர்வை நீர் என்ன உறுதிப்படுத்துகிறீரோ அந்த உறுதியை நாங்க எடுத்துக்கொள்ள எங்களுடைய ஆவிகளை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு பரிசுத்தமான மனசாட்சி எங்களுக்குள்ள நீர் வைக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல நாங்களும் பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் வந்து நாங்க புது பலன் அடைந்து சாட்சிகளா இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை உங்களுடைய கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் கரத்துல நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். ரொம்ப பிராக்டிக்கலா அருமையான ஒரு செய்தியை மகள் மூலமாக நாம் கேட்டிருக்கிறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த மகள் பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்த்தேன். அநேக வேளை இந்த உறுதி இல்லாதிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இதை நான் இந்த இடத்துல உங்களோடு கூட ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கொஞ்சம் டைம் எடுத்துட்டு உங்களோட சொல்றேன். அவங்க சொன்னது போலவே பல வேளைகளில் வந்து சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடந்ததுனாக்கா அதுல பங்கு பெறணுன்ற ஒரு கம்பல்ஷன் நமக்கு வந்ததுனாக்கா அதை பங்கு பெறுறோமா இல்லை விட்டுறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கேள்விக்குள்ளாக இருக்குது. அவர் மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஒன்று அவங்க இதில் நடந்து இந்த பொங்கலோ இல்லாட்டி ஆயுத பூஜாவோ நடந்தாக்கா அதில் வந்து பங்கு பெறுபடைய அழைக்கப்பட்ட பொழுது பங்கு பெறுவீர்களா, பருகுவோமா, மாட்டோமா என்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் லோவர் கேட்டிருக்கும் போது பிரச்சனை இல்லாமல் இருந்தது. கூடிய மட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எங்கள் ஆஃபீஸில் வரும். நான் அது எல்லாத்தையும் நான் உதவி தள்ளிட்டுவேன், ஈஸியாக போகாமல் வந்துடுவேன். ஆனால் நான் வந்து மும்பை பட்டணத்தில் வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்து நான் இன்சார்ஜ், அதாவது ஒரு ரீஜனல் மேனேஜராக என்னை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஆயுத பூஜை நடந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரு டெம்பிள் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது. இது எல்லாத்துக்கும் வந்து நான் தலைமை தாங்கும்படியாக ஒரு கம்ப்ரெஷன் வந்தது. அதை வந்து என்னால் வந்து தட்டி கழிக்க முடியாத ஒரு நிலை. நான் கூட மட்டும் அங்கே அவாய்ட் பண்ணி ரூமுக்கு போய் உட்காந்துக்குவேன்.
ஆனா அங்க வந்து என்னுடைய பெரிய அதிகாரிகள் வந்து கூடும் பொழுது நான் போகலாம் வேண்டியிருக்கும். அப்படி நடந்து கொண்டிருந்தது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது, உறுத்தி கொண்டிருந்தது. ஏன் இப்படி சொல்லி எனக்கு கேள்விக்கு அந்த பதில் கொடுக்க முடியவில்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபேமிலியும் கூப்பிட்டுருப்பாங்க, என் மனைவி கூட கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. வந்த இடத்துல அந்த உள்ள அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள போகும் பொழுது பாம்பேலாம் நாங்கள் சர்ச்சில் கூட ஷூஸை கழட்ட மாட்டோம், ஷூஸோடய போயிடுவோம். இங்கே வந்து அந்த செக்யூரிட்டி வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து நீங்கள் செப்பலை கட்டிட்டு உள்ள போங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் வந்தது. எப்படி நான் என்னுடைய கடவுளுடைய ஆலயத்திற்கே நான் சொல்லும் பொழுது நான் செப்பல்லாம் போட்டு போறதுன்னு சொல்லி இதுவாக கன்சல்ட் பண்ணலை. இந்த இடத்துல என்ன எப்படி இதுக்காக அப்படி கம்பேர் பண்ணாங்க சொல்லிட்டு அதை செப்பலை தூக்கி எடுத்துட்டு அங்கே உள்ள போகாமலே அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த நான் யோசித்து பார்க்கும் பொழுது அப்படி என்னால் அந்த வைராக்கியம் பாராட்ட முடியவில்லையே என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன். கர்த்தர் சில நாட்களிலேயே அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வரும்படியாக ஒரு ஆக்சிடென்ட் வர பண்ணி அதன் மூலமாக என்னை பிரித்தெடுத்து என்னை குட்டி தண்டித்து என் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு நான் காரணியாக போய் சேர்ந்தேன். விதமாக ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதிலையும் அநேக நன்மைகள் செய்து கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த காலங்களிலே கர்த்தர் தான் அதற்கெல்லாம் இதை கருவியாக இருந்து என்னை உணர்த்த வேண்டிய விதத்தை உணர்த்தி பார்த்தார். உணர்த்தாத பொழுது உணர்ந்தாத வேலையில் இருக்கும் பொழுது அவர் தலையிலே குட்டினதை பார்த்திருக்கிறேன். முன்பு எத்தனையோ இடங்களில் நடந்திருக்கிறது. அதான் கூட இந்த இடத்துல நடந்த பொழுதுதான் உண்மையிலேயே கர்த்தர் அவர் வைராக்கியமாக நம்ம வந்து உறுதியாக இருக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு கட்டெடுக்கிறார். இதை விட்டு நான் விலகக்கூடாது என்பதை அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். அந்த இன்சிடென்ட்டை வந்து இந்த நேரத்துக்குள்ள அருமையான மகள் சொன்ன அந்த சாட்சி நிமித்தமாக அவருடைய பயணத்தில் நடந்த காரிய நிமித்தமாக என்னோட கூட பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான இந்த நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம இந்த உண்மையில கூட ஜெபம் செல்ல போகிறோம். முதலாவது குறிப்பு என்ன சொன்னாக்கா, இன்றைக்கு சகோதரி ஞான உஷாருடைய கணவர் பிரேம்குமார் அவர்களுக்கு 26ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அவளுக்கு பிறந்தநாள். நான் அதை ஆசரிக்க நமக்கால் 27ஆம் தேதி ரொம்ப லேட் ஆகிவிடும். அதனால இப்பவே நம்ம ஆசரிக்க நினைச்சு ஆசைப்பட்டு நாங்கள் சகோதரி ஹேமராஜ் அவர்கள் இந்த வேலைக்குள்ள சகோதரிக்காக குடும்பத்திற்காக கணவருக்காக ஜெபிப்பார். நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிரதர் பிரேம்குமாருக்கு ஒரு ஆண்டை நீர் ஆண்டவரை ஐயா இலவசமாய் கூட்டி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டிலும் உடைய பிள்ளை என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மனதில் வைத்திருக்கிறார்களோ அத்தனை திட்டங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மகனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பாராட்டி வருகிற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர்கள் கொடுத்த நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அருமையான ஒரு துணைவியாரை கொடுத்து என் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து எடுத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காய் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே 26ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் உடைய மகனை உம்முடைய நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஐயா வாழ்த்துகிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம். வாழ்ந்து சுகித்திருப்பாராக என்று வாழ்த்துகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அவருடைய பாதைகள் எல்லாவற்றிலும் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் அவரோடு கூட இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்கள்ல உடைய கிருபையை விளங்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்கிற பிசினஸ்ல உடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய மகனோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா. கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு என் தேவனாகிய
கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகனை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி என் தேவ கரத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை பெருக பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி ஆண்டவரை காரியங்களை திட்டம் பண்ண வேண்டும், எல்லாவற்றிற்கும் ஞானத்தின் ஆவியானவர் ஆண்டவரே ஐயா நீர் உம்முடைய மகனோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னைக்கு கேட்டுமே ஒரு செய்தி ஆண்டவர் சிறு மகள் மூலமாக அருமையான ஒரு செய்தி தகப்பனே, ஒரு தெளிவான ஒரு செய்தி கடந்து வர நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதே வார்த்தையை உம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே வழிகாட்டுகிற ஆவியானவர் ஆண்டவரே நீர் வழிகாட்டி வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பிசினஸ் ஆசீர்வதிங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே அந்நிய நுகம் ஆண்டவரை உள்ளே வராதபடிக்கு தகப்பனே கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் மகனை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க தானே தகப்பனே உம்முடைய மகனுக்கு ஆண்டவரே ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாய் இருக்கும்படியான ஒரு மனரம்யமான வாழ்க்கையை கட்டளையிடுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இருதயத்தின் ஏக்கங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. சரத்துல உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் உம்முடைய இனிதான் பிரசனத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க வல்லமை உள்ள கரமகனை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசனத்தினால் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மாத்திரமல்ல தகப்பனே இந்த புதிய பிறந்த நாள்லயும் ஆண்டவரே உம்முடைய மகன் என்னென்ன காரியங்களை மனதுல தீர்மானங்களா வச்சிருக்காங்களோ அத்தனை காரியங்களையும் மாமென்று மாமேன் என்று நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உன் பிள்ளைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்களாப்பா ஆண்டவரே. அவருடைய மருமகனுக்கு ஆண்டவரே இசப்பா மருமகளுக்கு ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுதலின் ஆண்டாக இந்த ஆண்டு மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சாமி ஆண்டவரே இருதய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் மகனுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளையை காணும்படியாக மகனுடைய சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை மருமகள் அனுபவிக்கும்படியாக தெய்வ பிரசன்ன ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தட்டைகளை முறித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடைகளும் முறிந்து போவதாக, எல்லா தடைகளும் முறிந்து போவதாக, உம்முடைய மகனுடைய வாஞ்சியும் விருப்பமும் நிறைவேற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற அந்த தகப்பனா இருக்கும் கடந்த நாட்கள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வர உதவி செஞ்சிருக்கீங்க. இப்பவும் சரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மறைந்து போவதாக, பலத்தினால் இட்டை கட்டுவீராக என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே, குடும்ப தலைவராகிய உம்முடைய மகனுக்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே ஞானமாய் காரியங்களை நடப்பிக்கவும் ஆண்டவரே என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவரோடு கூட இருங்க ஆண்டு முழுவதும் ஆண்டவரே. ஆண்டவரே சட்டையின் மறைவில் அடைக்கலமாய் வந்த உம்முடைய மகனுக்கு நிறைவான பலன் உண்டாகத்தக்கதாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா என்டியோஸ்லயும் நிறைவான பலன் உண்டாயிற்று. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகனமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே அது மாத்திரமல்ல தகப்பனே வேளையிலும் கூட எங்களுக்கு அருமையான அன்பு சகோதரனுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே டேனியல் பிரதற்காக உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஐயா. சரத்துல காணப்படுகிற பலவீனத்துல ஏசு கிறிஸ்துவின் பலன் கடந்து செல்வதாக என்று ஜெபிக்கிறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசனம் ஆண்டவரே கடந்து செல்ல அந்த ஷோல்டர்ல இருக்கிற பெயின் ஆண்டவரே இந்த நிமிஷத்துல ராமாண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை மறைந்து போவதாக என்று கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. என் தேவனாலே சுகம் உண்டாயிற்று ஆண்டவரே. மருத்துவர்கள் ஆண்டவரை அந்த இன்டர்னல்ல மசில் டேர் என்று சொல்லலாம் ஆண்டவரை. ஆனா எல்லாவற்றையும் உம்மால ஒட்ட முடியும் ஆண்டவரை. அந்த சர்ரத்தின் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எந்த பலவீனங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாவற்றையும் இடைத்து போட்டு தகப்பறே ஆண்டவரே. இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு ஆண்டவரே, மற்ற காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே கண்டிப்பா ஆண்டவரே ஐயா பலன் வேணும் ஆண்டவரே. அந்த பலத்தை இந்த நிமிஷத்துல நம்முடைய மகனுக்கு நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். சரீரத்துல பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்துல பலன் உண்டாவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் எல்லாம் கடந்து செல்வதாக. விசேஷமாக ஷோல்டர் பகுதியில ஆண்டவரே இந்த நாளை தினம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போகிற அந்த வேலையிலும் கூட கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே ஆண்டவரை மாற்றம் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே டாக்டர்ஸ் இயக்கத்தக்க அற்புதத்தை
உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்த ஆண்டவரே, பலவீனத்தில் பலன் கொடுக்கிற தகப்பன் நீர் மகனை பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்கிறவர்களை நீங்க கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய புரியத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு நீங்க பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ மை சிஸ்டர். குழுவின் சார்பாக நாங்கள் இந்த வேலை கூட சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட ஆசிரியர் தேங்க்யூ நன்றி. இந்த வேலை கூட நம்ம வரப்போகிறதான வாரத்திலே கடைசி வாரம், அதிலே 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சகோதரர் ஜோசப் தேவதாசன் அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவின் தங்கின ஆவியானவர்களை கர்த்தருடைய ஆவியானவர்கள் என்ற தலைப்பிலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க பங்கு பெறுங்கள். நம்ம யாருமாக இணைந்து கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். தொடர்ந்து வேலை கூட முடிவு ஜெபத்திற்கு செல்வோம். கிருபை தேவனே, அருமையான ஆண்டாண்டவரே, கர்த்தர் அநேக மக்களை கூட்டிக் கொண்டு இருப்பார். 2-3 பேர் வர முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் வந்தவர்களை வைத்து ஆண்டவரை வல்லமையாக இந்த ஊழியத்தை நடத்தி கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அருமையான செய்தியை அருமையான மகள் மூலமாக நீ கட்டளையிட்டு கிருபிக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரொம்ப விதமான ஒரு சாட்சியின் ஊழியப்பா. இந்த ஊழியத்தை மகள் அன்று நடத்த கர்த்தர் கிருபை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அந்த மகள் மூலமாக நாங்கள் சத்தியங்கள் உணர்ந்து கொண்டோம்ப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளை ஆசிர்வதியும், அவருடைய ஊழியத்தை ஆசிர்வதியும், அவருடைய வேலையை ஆசிர்வதியும், நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் ஜெபிக்கிறோம். பொறுப்பிற்கு ஆசீர்வதிக்கலாம். தொடர்ந்து கர்த்தாவே தேவனாண்டவரே, எங்களுடைய அநேக விண்ணப்பங்கள் ஜெபித்திருக்கோம் சுவாமி. அந்த விண்ணப்பங்கள் கேட்டிருப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தபடியாகவே தேவனை கர்த்தர் வல்லமையான காரியங்களை காணல் செய்திருக்கிறோம். விசேஷமாக தேவனை நாளை பின்னாலே கொண்டாடப்பட மண்டே பின்னாலே கொண்டாட பிரேம்குமார் அவளை ஆசிரியர் சுவாமி அவளும் கொண்டு கர்த்தருக்கு நாமத்தை மகிமைக்காக ஜீவிக்க கருவியத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஆசிரியரையும் அவருடைய பொறுப்புடைய ஆசிரியர் தாவே பொறுப்படுத்தப்படுது. தொடர்ந்து கர்த்தாவின் வழி மாண்டவரை அநேக விடங்கள் ஜெபித்தோம். விசேஷமாக சபைக்கு ஜெபித்திருக்கிறோம், உலக நாடுகள் ஜெபித்திருக்கிறோம், உலக நாட்டை எல்லா சபைக்கு ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரே நாங்கள் பல விதமான ஆண்டவரே செய்தித்தாள் காரியங்களை கவனித்து பார்த்து அதுக்காக பார்த்து ஜெபித்தோம் அப்பா. இந்த படியாக தேவனை கத்த ஆசீர்வதித்தார். விடுதலை பெற ஜெபித்தார் அப்பா. என்ன கேட்கப்பட எல்லா விடமும் ஆண்டவரே கேட்கப்பட வேண்டும் அப்பா. நீ கேட்பேன்னு சொன்னீரப்பா. நாம் எதை கேட்டாலும் தலை சொன்னீரப்பா. இசைவனை சொன்னீர் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிற தெய்வம் தாமே செவிசாய்த்தாண்டவரே. ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு அந்தபடியாகவே நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான நாட்களை காண கற்று விடுவித்தார் அப்பா. தொடர்ந்து கத்தாவே இந்த நேரிலாகவே எங்களை ஜெபித்த மக்களுக்கும் எங்களை ஜெபக்குழுவிலே இருக்கிற எல்லா மக்களுடைய கொடுக்கிறது ஒவ்வொரு கொடுத்த ஆசிரியரையும் குடும்பத்தை பராமரித்தவர்களும் பாதுகாத்துக் கொள்ளும். தேவையை சந்தித்தவர்கள் தேவையான ஆண்டவரே அவருடைய வாழ்வதை பெருக்கி தரப்பு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசிரியரையும் தேவையை ஆசிரியரையும் விசேஷமா பாதுகாத்துக் கொள்ளப்பா. எந்த தீங்கும் வழி கிட்டி சேராத வழிகத்தை பொருட்களை ஜெபிக்கிறோம். வெளியெடுத்து பாதுகாத்துக் இந்த நாளே ஆண்டவரை இந்த ஊழியம் தடை இல்லாமல் நடைபெறுகிற ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை கிருபை தொடர்ந்து கர்த்தாவே. இந்த ஊழியம் இன்னும் பழகி பெறுகிறது ஜெபிக்கிறோம். அநேக பங்கு பெறுகிறது ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்பது போலவே ஆண்டவரே ஜெபக்குழு கொடுக்கப்பட்ட பொழுது எல்லோருமாக ஆண்டவரே ஒன்று பங்கு பெறுவோம். இல்லையென்றால் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பவும் கிருபை தந்து கட்டாயமா இந்த ஊழியத்திலே அநேக மக்கள் பங்கு பெறுவார். நன்றி கொடுக்க நமக்கு சுவாமி பெற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாம் கேட்பதாகவே அமேன். ஒரு வரவில்லை. நான் ஆசீர்வாத ஜெபம். கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நோய்படுவதாக ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கன துதி கன மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே.
ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. யாவருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக செய்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் கூட எல்லாருமாக இணைந்து நாம் கர்த்தரை துதிப்போம். வாருங்கள், அந்த பங்கு பெண்கள் கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். Praise the Lord, brother. Praise the sister. Thank you very much. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்க